வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன் ராஜினாமா. ஜாமீனில் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக பதவியேற்பு. அக்னி வீரர் குடும்பத்துக்கு இழப்பீடு. ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு ராணுவம் விளக்கம். மக்கள் பணியை தொய்வின்றி தொடர்வோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பிரதமர் மோடி இதுவரை மணிப்பூர் செல்லாதது ஏன்? ஜெயராம் ரமேஷ் கேள்வி. ராணுவ பணியின் போது வீர மரணம் அடைந்த அக்னி வீரர் அஜயின் குடும்பத்தினருக்கு ஏற்கனவே ரூபாய் 98.39 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த செவ்வாய்க்கிழமை பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அக்னி வீரர் திட்டத்தை கடுமையாக விமர்சனம் செய்தார். அக்னி வீரர் திட்டத்தில் சேருபவர்களை அரசாங்கம் உபயோகப்படுத்திக் கொண்டு தூக்கி எறிகிறது என்றார். மேலும் உயிர் தியாகம் செய்த அக்னி வீரரை தியாகி என்று அழைக்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் பாதுகாப்பு பணியின் போது உயிரிழந்த அக்னி வீரர் அஜயின் குடும்பத்தினருக்கு எந்த இழப்பீடும் கிடைக்கவில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மக்களவையில் ராகுலின் உரையின் போது குறிப்பிட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பணியில் உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்கப்படுகிறது என்றும் ராகுல் தவறான தகவலை அவையில் பதிவு செய்யக்கூடாது என்றும் கூறினார். இந்நிலையில் அஜய் மறைவிற்கு எந்த இழப்பீடும் கிடைக்கவில்லை என்று அவரது தந்தை கூறுவதை போன்ற வீடியோவை ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு இருந்தார். மேலும் அக்னி வீரர் இழப்பீடு விவகாரம் தொடர்பாக மக்களவையில் தவறான தகவல்களை தெரிவித்த ராஜ்நாத் சிங் அக்னி வீரர்களிடமும் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார். இந்நிலையில் ராகுலின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து இந்திய ராணுவம் நேற்று வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அக்னி வீரர் அஜயின் தியாகத்திற்கு ராணுவம் மரியாதை செலுத்துகிறது. அக்னி வீரர் உட்பட வீர மரணமடையும் அனைத்து வீரர்களின் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு மிக விரைவாக வழங்கப்படுவதை ராணுவம் வலியுறுத்துகிறது. அஜய் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று சமூக ஊடகங்களில் தகவல் பரப்பப்படுகிறது. வீரரின் இறுதி சடங்குகள் முழு ராணுவ மரியாதையுடன் நடத்தப்பட்டது. அவரது குடும்பத்தினருக்கு ஏற்கனவே 98.39 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. அக்னிபாத் திட்ட விதிகளின்படி வீரர் குடும்பத்தினருக்கு இன்னும் செலுத்தப்பட வேண்டிய மீதி தொகையான ரூபாய் 67 லட்சமும் காவல்துறை சரிபார்ப்புக்கு பின் விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பணி கழக பணியை தொய்வின்றி தொடர்வோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் திமுக இளைஞர் அணி செயலாளராக இன்று 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறேன். உறுப்பினர் சேர்க்கை, கிளை வார்டுகளுக்கும் நிர்வாகிகளை நியமித்து, கைவிடப்பட்ட நீர்நிலைகளை சீரமைத்து, கொரோனா கால நலத்திட்ட உதவிகள், நீட் தேர்வுக்கு எதிரான தொடர் போராட்டங்கள், திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள், தமிழ்நாடு முழுவதும் நேர்காணல் நடத்தி மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை தேர்வு செய்தது. 2வது மாநில மாநாடு, இல்லம் தோறும் இளைஞர் அணி முன்னெடுப்பு, சமூக வலைதளத்தில் இயங்கும் தன்னார்வலர்களை ஒருங்கிணைப்பது, முரசொலி பாசறை பக்கம், முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம், தொகுதி தோறும் கலைஞர் நூலகம், தேர்தல் பிரச்சாரங்கள், மனதுக்கு நெருக்கமான பல பணிகளை செய்துள்ளோம் என்ற வகையில் மகிழ்வாக உள்ளது. இந்த வாய்ப்பை வழங்கிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், இளைஞர் அணியினரை களத்தில் உற்சாகப்படுத்தி ஒருங்கிணைக்கும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி. கழக பணிகள் அனைத்திலும் எனக்கும் உறுதுணையாக நிற்கும் இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கும் எனது அன்பும் வாழ்த்தும். மக்கள் பணி கழக பணியை தொய்வின்றி தொடர்வோம் என்று பதிவிட்டுள்ளார். ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளார் சம்பாய் சோரன். பண மோசடி வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்துள்ள ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தற்போதைய முதலமைச்சர் சம்பாய் சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ராஞ்சியில் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை சம்பாய் சோரன் வழங்கினார். ஆளுநருடனான சந்திப்பின் போது முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனும் உடன் இருந்தார்.
ஹேமந்த் சோரன் பதவியேற்க ஏதுவாக முதலமைச்சர் பதவியை சம்பா சோரன் ராஜினாமா செய்தார். இதனை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியேற்க ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனிடம் ஹேமந்த் சோரன் உரிமை கோரினார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜனவரி 31 ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார். ஹேமந்த் சோரன் கைதானதை அடுத்து சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல நாடுகளுக்கு பயணம் செய்யும் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு மட்டும் இதுவரை செல்லவில்லை என்று ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசிய பிரதமர் மோடி, கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்தில் இயல்பு நிலையை கொண்டுவர அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். கலவரம் தொடர்பாக இதுவரை 1100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் மணிப்பூரில் வன்முறை நிகழ்வுகள் குறைந்து வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்நிலையில் மணிப்பூர் குறித்து பிரதமர் மோடி பேசியது முற்றிலும் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரியல் ரீதியாக பிறக்காத நமது பிரதமர் நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் குறித்து பேசியது அனைத்தும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. கடந்த 2023 ஆண்டு மே 3 முதல் மணிப்பூர் மாநிலம் எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கு தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர். பிரதமர் மோடி இதுவரை மணிப்பூர் செல்லாதது ஏன்? இன்று மாநிலங்களவையில் வேறு வழியின்றி மணிப்பூர் பற்றி பேசியுள்ளார். சுமார் 16 மாதங்கள் கடந்த பிறகும் பிரதமர் மணிப்பூருக்கு செல்லவோ, மணிப்பூர் முதல் மந்திரியை சந்திக்கவோ அல்லது மணிப்பூரில் உள்ள அரசியல் கட்சியினரை சந்திக்கவோ இல்லை. பிரதமர் ஏன் இன்னும் வரவில்லை என மணிப்பூர் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பிரதமர் மோடி பல நாடுகளுக்கு பயணம் செய்கிறார். தன்னை விஸ்வகுரு என்று கூறிக்கொள்பவர் மணிப்பூருக்கு மட்டும் செல்ல மறுக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரிபுராவுக்கும் அசாமிற்கும் சென்றார். இந்த 2 மாநிலங்களுக்கும் இடையில்தான் மணிப்பூர் இருக்கிறது. மோடி நினைத்திருந்தால் அங்கு சென்றிருக்கலாம். ஆனால் அவர் செல்லவில்லை என்று ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். பாஜகவின் மூத்த தலைவர் LK அத்வானி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் முன்னாள் துணை பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான LK அத்வானிக்கு கடந்த ஜூன் 26 திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். 96 வயதான LK அத்வானிக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிறுநீரக துறை மற்றும் முதியோர் பிரிவு சிறப்பு மருத்துவர் குழுவினர் சிகிச்சை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் கடந்த ஜூன் 27 எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்நிலையில் LK அத்வானி உடல்நலக் குறைவு காரணமாக மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று இரவு 9 மணி அளவில் அவர் டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜிகா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் எச்சரிக்கையுடன் செயல்பட மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மராட்டிய மாநிலத்தில் புனே, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் இதுவரை 8 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் எச்சரிக்கைகளையும் வழங்கியுள்ளது. ஜிகா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கர்ப்பிணி பெண்கள் தொற்றுநோய் பரிசோதனை மற்றும் கரு வளர்ச்சியை கண்காணிப்பதில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏடிஸ் கொசு மூலம் மற்றும் ஜிகா வைரஸ் பரவல் ஏற்படுகிறது. இது அதிக அளவில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கக்கூடும் என்பதால் அனைத்து மகப்பேறு மருத்துவமனைகளிலும் ஒரு கண்காணிப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏடிஎஸ் கொசு புழு உற்பத்தி ஆகாத வகையில் மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களை பராமரிக்க வேண்டும் எனவும், குடியிருப்பு பகுதிகள், பணியிடங்கள், கட்டுமான தளங்கள், நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்குவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தோல்வெடிப்பு, தலைவலி, கண் இமைகளில் வீக்கம், தசை மற்றும் மூட்டுவலி உள்ளிட்ட அறிகுறிகள் 2 முதல் 7 நாட்கள் வரை இருந்தால் அருகில் இருக்கும் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்ய வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சர்வதேச பிளாஸ்டிக் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்களுக்கு மஞ்ச பைகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் சர்வதேச பிளாஸ்டிக் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு
மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பொதுமக்களுக்கு மஞ்ச பைகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதேபோல் ராணிப்பேட்டை உழவர் சந்தையில் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து மாற்றாக துணி பைகளை பயன்படுத்த வேண்டும் என ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு மஞ்சப்பை அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மத்திய அரசுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்களின் பெயர்களை மாற்றி 3 பெயர் மாற்றம் செய்த திருத்த சட்டங்கள் கடந்த 1ஆம் தேதியில் இருந்து அமலுக்கு வந்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மத்திய அரசின் முப்பெரும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு மத்திய அரசின் புதிய முப்பெரும் சட்டங்களின் பெயர் திருத்தங்களை செய்ததை உடனே நிறுத்த வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் அனுப்பர் பாளையம் பகுதியில் திருநாவுக்கரசு என்பவருக்கு சொந்தமான பனியன் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். அதற்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல் பேருந்து நிலையத்தில் இன்று சர்வதேச நெகிழிய இல்லா தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா விற்பனையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மஞ்ச பைகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் நகராட்சி ஆணையர் சென்னு கிருஷ்ணன், மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ரகுநாதன், துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த்ராஜ் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் மாவட்ட கட்டட பொறியாளர்கள் சங்கம் சார்பாக வரும் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கட்டுமான பொருட்களின் கண்காட்சி நடைபெறும் நிலையில் இந்த கட்டிட கட்டுமான பொருட்களின் கண்காட்சியை மாநில செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைக்க உள்ளார். இந்த கண்காட்சியில் 300 கோடி ரூபாய்க்கும் மேல் வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் போன வருடத்தை விட இன்னும் அதிகமாக வர உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஸ்டாலில் என்னென்ன பொருட்கள் வைக்கப் போகிறோம், என்னென்ன நடைபெற உள்ளது என்பதை விரிவாக உங்களிடம் கூற விரும்புகிறேன். ஸ்டால்களாகவும் அதுவும் ஏசி ஸ்டால்களாகவும் மாற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக நியூ மெட்டீரியல்ஸ், அதாவது வருடம் ஒரு முறை நாம் பில்ட் எக்ஸ்போ நடத்துவது என்பது எதற்காக என்றால் மாதந்தோறும் நாள்தோறும் ஒவ்வொரு அப்டேட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அப்டேட்களை கட்டணம் கட்டுபவர்களும் பொறியாளர்கள் நாங்கள் அவர்களுக்காக ஒரு உதவி புரிவதற்காகவே இந்த வருடம் காங்கிரீட் பேனல், கே காங்கிரீட் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன். கே காங்கிரீட் பேனல், ஒரு காங்கிரீட் பேனல், அது இன்டீரியர் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதிகமாக இதுவரை பயன்படுத்தப்படாத மெட்டீரியல். நான் எக்ஸ்போர்ட் அப்படி இல்லை, 8 அடிக்கு 4 அடி டைல், கனம் 3 mm மட்டுமே. 9 mm 12 mm 3 mm டைல், பேப்பரை விட கொஞ்சம் கனமான டைல். சைஸ் 8 அடிக்கு 4 அடி, 32 ஸ்கொயர் ஃபீட் ஒரு டைல் 3 mm அளவில் இருக்கு. அதுவும் நான் ஒரு சாலை டிஸ்பிளே செய்ய போகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வில்லிச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட மெய்த்தலவன்பட்டி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் அப்பகுதி கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே உள்ள முனியாண்டி சுவாமி கோவிலில் இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
பின்னர் முனியாண்டி சுவாமி மற்றும் பரிகார தேவதைகளுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜை நடைபெற்றது. மேலும் இன்று காலை பால்குடம் ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் நாளை முளைப்பாரி ஊர்வலம் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விவசாயிகள் மாதாந்திர குறைதீர் கூட்டத்தில் விவசாயத்துறை மற்றும் எந்தவித அதிகாரிகளும் பங்கேற்க வராததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வெளிநடப்பு செய்து தீக்குளிக்க முயற்சித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் செங்கம் வேளாண் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் இடைநிலை அலுவலர்களை கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என விவசாயிகள் வலியுறுத்தியதால் இடைநிலை அலுவலர்கள் வெளியேற்றப்பட்டனர். வேலூர் மாவட்டம் திருவலம் சுற்றுவட்டார பகுதியில் விவசாய கிணற்றில் உள்ள மோட்டார் மற்றும் பைப்புகளை திருடிய விருதம்பட்டு பகுதியை சேர்ந்த ராஜா மற்றும் கரிகிரி கிராமத்தை சேர்ந்த முருகன் ஆகிய இருவரையும் திருவலம் காவல்துறையினர் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மீன் சுருட்டி காவல்துறையினர் மற்றும் மதுவிலக்கு காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டிருந்த போது கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ கஞ்சாவை கடத்தி சென்ற கடலூர் மாவட்டம் ஈச்சம்பூண்டியை சேர்ந்த விநாயகம், அரியலூர் மாவட்டம் மேக்காவல் புத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஆகாஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்த 2 ஆண் சடலங்கள் காட்பாடி ரயில்வே போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல மாதங்களாக உரிமை கோரப்படாமல் இருந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் தன் சொந்த செலவில் முறைப்படி அடக்கம் செய்தார். கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 350க்கும் மேற்பட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தனியார் நிதி நிறுவனங்கள் பெண்களுக்கு கடன்களை வழங்கி மிரட்டி வசூல் செய்வதால் குடும்ப தலைவிகள் தற்கொலை செய்யும் நிலை ஏற்படுவதை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் சித்தூர் பழமேனர் சாலையில் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்ட நடவடிக்கை குழு வட்டார வள மையத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நாலுகம்பம் அருகே மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு காரணமான அதிகாரிகளை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் வட மாநில தொழிலாளி சரமாரியாக குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாராயணபுரம் புதூரை சேர்ந்த வனப்பாண்டி தமிழ்மணி ஆகிய 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பூஞ்சோலை என்பவரின் 50 அடி விவசாய கிணற்றில் மான் ஒன்று தவறி விழுந்துள்ளதாக தீயணைப்பு துறையினருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் தீயணைப்பு நிலைய பொறுப்பாளர் ரமேஷ் கிருஷ்ணன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் 1 வயது மதிக்கத்தக்க பெண்மானை உயிருடன் மீட்டு காட்டுப்பகுதியில் விட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மாவு கல்லால் ஆன கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன்களில் சேர்க்கப்படும் தொங்கணி கண்டறியப்பட்டுள்ளது. 14.6 மில்லிமீட்டர் நீளமும் 4.2 மில்லிமீட்டர் சுற்றளவும் 30 மில்லிகிராம் எடையும் கொண்ட பச்சை நிறத்தில் அது உள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ மாதா அங்காள ஈஸ்வரி கோவிலின் பூட்டை உடைத்து சுவாமி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க தாலி சங்கிலி திருட்டு போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கோவில் பூசாரி அளித்த புகாரின் பேரில் கூமாப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரிபியன் தீவில் ஏற்பட்ட புயலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. பெரில் என்ற சூறாவளி புயல் ஜமைக்காவில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது.
மேலும் இன்னும் 2 நாட்களுக்கு இந்த புயல் வலுவிழக்கும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஜமைக்கா மட்டுமல்லாது கிராண்ட் கேமன், லிட்டில் கேமன் மற்றும் கேமன் பிராக் மற்றும் மெக்சிகோவில் உள்ள யுகடன் தீபகற்பத்தையும் இந்த புயல் தாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன் ராஜினாமா. ஜாமீனில் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக பதவியேற்பு. அக்னி வீரர் குடும்பத்துக்கு இழப்பீடு, ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு ராணுவம் விளக்கம். மக்கள் பணியை தொய்வின்றி தொடர்வோம், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பிரதமர் மோடி இதுவரை மணிப்பூர் செல்லாதது ஏன்? ஜெயராம் ரமேஷ் கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.